10 ஒரு பங்கு எவ்வளவு? இப்போ 1000 ரூபாய் 10,000 ரூபாய் இருப்போம். 10,000த்தில் ஒரு பங்கு எத்தனை? 1000. 5 பங்குன்னா 5000. அப்படின்னா விலை மதிப்படா 10,000 கூட்டி கொடுக்கணும். 10க்கே 5ன்னா 20,000 ஆட்டுக்கு 10,000 எக்ஸ்ட்ரா 30,000 ரூபாய் சேர்த்து கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான பிரமாணம். கையை தட்டலாம். இல்லை என்றால் உங்களுக்கு பரலோகத்து டிக்கெட்டே கிடையாது. இதான் பிரமாணம். பிரமாணத்தை உட்கொள், பிரமாணத்தை கைக்கொள். இல்லை என்றால் குற்றமற்றவனாய் வாழ்ந்து பார். குற்றமற்றவனாய் வாழ்ந்த பிரச்சனையே கிடையாது. யார் கேட்டு உங்கள்கிட்ட காணிக்கையெல்லாம். இதான் பிரமாணம். இதை யாரா பயன்படுத்துவார்களா? இது ஆட்டுக்கு பிரதர் நான் சொன்னது, மனுஷனுக்கு சொல்லலை. இப்போ ஒரு மனுஷனை, ஒரு ஆண் பிள்ளையை அவர்கள் சிறு வயதில் ஆண்டவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வரையும் கொடுக்கல. இப்போ இந்த பிரமாணம் கடந்து போகிறது, இந்த வசனம் இன்றைக்கு கடந்து போகிறது. அப்படியானால் அந்த தாய் அந்த பிள்ளைய, இந்த பையனை நான் ஊழியத்துக்கு கொடுத்தேன், அவன் போக மாட்டேங்கிறான், நான் என்ன செய்யணும்? ஜெய் மோசே என்ற ஜேபிஆரேன்னு கேட்டால் நான் பார்ப்பேன், இவன் எத்தனை கிலோ வெயிட்டில் இருப்பான்? 60 கிலோ வெயிட்டில் இருப்பான் இல்லையா? குறைஞ்சபட்சம் என்ன ரேட் வைப்பேன்? 3000 புஸ்தகமாக அடிக்க சொல்லுவேன். யோசிங்க, ஒரு ஆண் பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ டவுரி வாங்குவான்? கன்னியாகுமரியில் உள்ளவங்க எவ்வளோ வாங்குவான்? வசதியை பொறுத்து. ஒரு ஒரு எதங்க ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பியூன் வேலை பார்த்தாலே போது 100 பவுன் கொடுத்துருவாங்க இல்லையா? 100 கொடுப்பாங்க, 200 கொடுப்பாங்க. அவன் வசதி தானே அவனுக்கு. ஆம்பளை வச்சு அவன் வியாபாரம் பண்ண தீர்மானிக்கிறான். இனி ஆண்டவர் கொடுத்தா நடக்காது. அதனால் ஜஸ்ட் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா நான் சரியான ரேட்டை வைப்பேன். அவனுக்கு என்ன விலை மதிப்பு வைக்கலாம் சொல்லுங்கள்? கல்யாணம் ஆகாத இளைஞன். ஒரு மனிதனுக்கு என்ன விலை? ஆட்டுக்கே 30,000, மனுஷனுக்கு எத்தனை? குறைஞ்சது ஒரு 3 லட்சமாவது போட வேண்டாமா? இது குறைந்தபட்சம். என்னை பொறுத்தவரையில் செம ரேட்டை போட்டுருவேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் எல்லாம் பண்ணாதீங்க. பிள்ளை பிறந்தாலும் சரி பிறக்காமலும் சரி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று உங்கள் நாவை வளைத்து சொல்லாதிருப்பீர்களாக. அப்படி சொன்னீங்கன்னா நான் எல்லாம் 30 லட்சம் வச்சுருவேன் ரேட்டு. அவ்வளோ ரூபாய்க்கு புத்தகம் அடித்து தமிழ்நாட்டில் சவுத் ஆர்காடு, கடலூர், எங்கெல்லாம் விற்கிற தோப்பில் இருக்குது அங்கெல்லாம் போய் கொடுத்துட்டே வா. இன்னும் நான் கொடுக்க மாட்டேன், நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவேன். அதான் இந்த ஊழியம். அல்லேலூயா. அதன் பரிகாரம். ஆகவே வாயினால் பொருத்தனை பண்ணுவதை விட சும்மா உட்காருங்க. பொருத்தனை பண்ணுனா நிறைவேற்றணும். இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு வேளை வரும். கட்டாயம் வந்தால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே பிரமாணத்தை உட்கொள்ள வேண்டும், பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில் இல்லை. ஏனென்று சொன்னால் அப்படி உருவாகி இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஊழியக்காரர்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. சொல்லியிருந்தால் அட்லீஸ்ட் சிந்திச்சிருப்போம். சிந்தித்ததுனால என்ன உண்டாகும்? இப்பேற்பட்ட பொருத்தனைகளை சொல்லாமலாவது நம்ம நாவை காத்துக்கொள்வோம் இல்லையா? பிள்ளை பிறக்க முன்னாடி தான பிள்ளை உமக்கே தந்துடுவோன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அங்கே தான் பாவம் விளைகிறது. பிற்காலங்களில் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, வந்து நிற்கிறது முட்டை பூஜ்ஜியம். அல்லேலூயா. ஆகவே ஹீரோவாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ஹீரோவாக இருக்க வேண்டும். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையும் தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு
3ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்கினி அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ போதகர்களுக்கெல்லாம் நிறைய தண்டனை வரும். என்ன வரும்? அநேக ஆக்கினி, அநேக தண்டனை வரும். ஆகவே நீங்கள் இஷ்டத்துக்கு பைபிளை தூக்கிட்டு புறப்பட்டு செல்லாதீர்கள், இஷ்டத்துக்கு பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுப்பேன் என்று சொல்லாமல் இருப்பீர்களாக. அப்படி சொன்னீங்கன்னா தண்டனை உங்களுக்குள்ள வரும். இன்றைக்கு வாசித்த வேத புஸ்தகத்தில் இருந்து மிரியா என்ற ஒரு தீர்க்கதரிசி, மோசே என்ற தீர்க்கதரிசி, 2 பேரும் தீர்க்கதரிசிகள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மிரியாவும் தேவனை மகிமைப்படுத்துகிறாள், மோசையும் மகிமைப்படுத்துகிறாள். ஆனால் 2 பேரும் கர்த்தருக்கென்று தான் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அதே மோசையை குறித்து இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாள்? கடவுள் மோசைகிட்ட மட்டும்தான் எப்பவும் பேசிக்கிட்டு இருப்பாரா, எங்கிட்டையும் பேசுவார் என்று தனக்குத்தானே ஒரு சான்றிதழை பிரகடனப்படுத்தினாள். கர்த்தருடைய உச்ச கோபம் பூமியில் இறங்கி தேவனுடைய கூடாரத்தில் மேகஸ்தம்பமாய் இறங்கி நின்று 3 பேரையும் கூப்பிடுறாரு. ஒருத்தியை வெளியே விட்டுருக்காரு, அண்ணன் தங்கச்சியை உள்ளே விடுறாரு. உள்ளே விட்டதும், என் மோசைக்கு விரோதமாக நீ என்ன பேசினாய்? 4 நிமிடத்தில் முகமுகமாய் பேசுவேன், பிரத்யட்சமாய் பேசுவேன், தரிசனத்தில் பேசுவேன், உனக்கு நடின்னு கேட்டிருக்காரு. இதுதான் சப்ஜெக்ட். கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே மோசே என் வீட்டில் உண்மை உள்ளவன், நீதி உள்ளவன், இவனுக்கு விரோதமான என்ன அப்படி பேசுன நீ? ஆகவே உடனே புறப்பட்டு வெளியே போயிருங்கன்னாச்சு. 2 பேரும் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து கர்த்தருடைய உக்கிர கோபம் யார் மேலே இறங்குச்சு? மோசே மேலே இறங்குச்சா, மிரியா மேலே இறங்குச்சா? மிரியா மேலே தான் இறங்குச்சு. மிரியா மேலே இறங்கி என்னாச்சு? குஷ்டரை வெண் குஷ்டச்சலை ஆக மாறிவிட்டாள். ஒரு மோசை எவ்வளோ அழுதான், தங்கச்சியை காப்பாற்றுங்க, தங்கச்சியை காப்பாற்றுங்க. அவர் என்ன சொன்னார்? என் முகத்தில் காரி துப்பிட்டாயவா. அப்படி தான் ஆண்டவரே சொல்கிறாரு. கீழே வாசிக்கலாம் அந்த வேத வசனங்களை. கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவர் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமா? அதுபோலவே அவள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து மோசேனுடைய விண்ணப்பத்தின் நிமித்தம் கொஞ்சம் மனதுருகினார். அதுக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. தகப்பன் மகளுடைய மூஞ்சியில காரி துப்புவாரோ? இவ துப்பிட்டா. ஆகவே ஒரு 7 நாள் தண்டனையாவது கொடுக்க வேண்டாமா? 7 நாள் வெண்குஷ்டமாக இருக்கட்டுமே. பாளையத்துக்கு புறம்பே தள்ள, அவளை தூக்கி குப்பையில் போடு, குப்பை தொட்டியில் ஒன்றா கிடக்கட்டும். 7 நாளுக்கு பிறகு அவள் விடுதலை பெற்று வரட்டும் என்று மோசேனுடைய விண்ணப்பம் கேட்டு ஆண்டவர் கிரியை செய்தார். ஆகவே இஷ்டத்துக்கு பொருத்தனை பண்ணாதீர்கள். என் பிள்ளை அனுப்புவேன்னு. இப்போ அனுப்பப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கே ஊழியம் செய்ய இடமே இல்லை. அல்லேலூயா. அவ்வளோ கூட்டம். வேதம் சொல்லுகிறது, அறுவடை மிகுதி, அறுக்கிறது ஒருத்தம் இல்லைன்னு. எல்லாம் வாய்மொழியாக சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க எல்லா அழைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரையும். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ என்னிடத்தில் பேசுகிறாள் 3 days பேக். அங்கிள், நான் 2 முறை நீட் எழுதினேன், 2 முறை நீட் வரல. நல்லா படிப்பேன், ஆனால் வரல. அது ஏன் என்னான்னு கேட்டதுக்கு பதில் என்ன சொல்கிறேன்னா, நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், நீ கீழ்ப்படியாமல் போயிருக்கிறாய், கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. எதிலே கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், நீ எப்போ பிறந்தேன்னு கேட்டால் ஒரு ஐயரை சொல்லுகிறாள். எப்படி பிறந்தேன்னு கேட்டால், என் அம்மா பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க, 15 வருஷம் ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 நான் கர்ப்பமாய் நான் பிறந்திருக்கிறேன். அப்போ நீ எம்பிபிஎஸ்க்கு போகிற, ஆண்டவர் பணியை செய்யப்போ. அதை நான் செய்ய மாட்டேன். இவள் அழைக்கப்பட்டவள் 15 வருஷத்தினுடைய பொருத்தனை ஜபத்தால் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை இப்போ எம்பிபிஎஸ் ஆகணும் ஆசைப்படுது. தாயும் சிங்கி அடிக்கிறாங்க.
ஆகவே அவள் போகும் பாதையில் வெளிச்சமில்லை, அவளுடைய கால்களுக்கு தீபமில்லை, அவள் செல்லும் பாதையில் வெளிச்சம் இல்லை. ஆகவே இஷ்டத்துக்கு பொருத்தனை பண்ணுனா அட்லீஸ்ட் காணிக்கை கொடுத்தா திரும்ப பெற்றுக்கிடுங்க. இனி என்ன செய்யணும்? அந்த தாய் என்ன செய்யணும்? இந்த மகளுக்கு ஒரு விலையை போட்டு, ஆண்டவரே இந்த மகளை நான் எம்பிபிஎஸ்க்கு அனுப்புகிறேன், நான் இனி ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டேன், உமக்குரிய காசை தரலான்னு சொல்லி நல்ல எடையை போட்டு தங்க காசையை வாங்கிட வேண்டியதுதான். கிடை தங்க காசு. பிடிச்சம்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா நாவை வச்சுட்டு சும்மா உட்காருங்க. யார் கேட்டது உங்களை? நாவை யாரா கேட்டாங்களா? கேட்டால் கொடுக்கணும், இல்லை நீ சொன்னால் செய்யணும். இல்லைன்னா அமைதியெல்லாம் இருந்து ஸ்தோத்திர பலியிட்டு உட்காருங்க. உற்சவமாக கையை தட்டுங்க. இந்த ஸ்தோத்திர பலின்னு சொன்னதுவே ஞாபகத்துக்கு வருது. ஏதோ ஒரு ஸ்திரீ ஒரு ஃபோன் போட்டார்கள். கொஞ்சம் பெரிய ஸ்திரீயாக இருக்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்லும்போது ஸ்திரீ, நான் சொல்லும்போது ஒரு தாய் ஃபோன் போட்டாங்க. ஃபோன் எடுக்கும்போதெல்லாம் கட் ஆகும், ஃபோன் எடுக்கும்போது கட் ஆகும், திரும்ப அடிப்பேன். ஏதோ ஒரு எமர்ஜென்சி நினச்சி திரும்ப திரும்ப அடித்தா அந்த அம்மா சொல்லுதோ, லாஸ்ட்டில் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே சொல்லுதோ, இவங்கிட்ட பேசவே முடியாது, இவங்கிட்ட என்னை குறித்து சொல்லுகிற காரியம் இவங்கிட்ட அங்கேயும் பேசுகிறாங்க, பேசின லைனில் வராங்க. நான் அலோ அலோன்னு சொன்னால் அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்கல, அவங்க பேசுகிறது எனக்கு கேட்குது. இவங்கிட்ட பேச முடியாது, ஸ்தோத்திரமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவான்னு. உச்சமாக கையை தட்டுங்க. நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்? பிரமாணத்தை கீழ்ப்படி, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் செலுத்து. நீ 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தி விட்டு ஒரு வசனத்தை கூட நீ பின்பற்றாமல் போனால் எதற்கு ஸ்தோத்திர பலி? வேஸ்ட். அதான் உண்மை, அதான் சத்தியம். முதல்ல நீ கை கொள்ள வேண்டியது பிரமாணம், வசனம். அதை கை கொள்ளு, அப்புறமா ஸ்தோத்திர பலி சொல்லு. இது 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு 1000 கெட்ட வார்த்தை பேசுனா அந்த 1000 ஸ்தோத்திர பலி உங்ககிட்ட தான் கிடக்குமே தவிர பரலோகத்துக்கு போய் சேராது. ஆக உண்மையுள்ளவன், பிரமாணத்தை உட்கொள்கிறவன் ஒரு ஸ்தோத்திர பலி சொன்னாலே போதும், 1000 ஸ்தோத்திர பலிக்கு சமம். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆக வசனத்தை உட்கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கலாத்தியர் 3:10 சொல்லப்பட்டது போல வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். என்ன வசனம் உங்களுக்கு வருகிறதோ, யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அப்படியே பற்றி கொண்டால் நீங்கள் செல்லும் பாதையில் வெளிச்சம் உண்டாகும், இருள் இராது. உங்கள் கால்கள் இடரல் அடையாதபடி உங்கள் கால்களிலே தீபத்தை ஆண்டவர் கொளுத்தி வச்சிருவார். பார்த்து பார்த்து நடக்கலாம். உற்சாக கையை தட்டலாம். அல்லேலூயா. யோபு 18:5 என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். யோபு 18:5. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவனுடைய அடுப்பில் நெருப்பும் அவிந்து போகும். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய நெருப்பு விளக்கு அணைந்து போகும், அவனுடைய வீட்டில் நெருப்பும் அவிந்து போகும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வசனத்துக்கு பின்பற்றாதவனுக்கு பேர் என்ன? சபிக்கப்பட்டவன், துன்மார்க்கன். இப்போ துன்மார்க்கனுடைய வெளிச்சம் அழிந்து போகும், அவர் வெளிச்சம் இராது. அவன் சிறிது காலம் பிரகாசிக்கலாம், ஆனால் நிரந்தரமான பிரகாசத்தை அவனால் பார்க்க முடியாது. பிற்காலங்களில் அவனுக்கு எப்படி ஒரு அழிவு உண்டாகும்? பஞ்சம் என்ற அழிவு உண்டாகும். அவன் வீட்டில் அடுப்பு எரியாது, அதான் சப்ஜெக்ட். அவனுடைய விளக்கு நெருப்பு எரியாது, அவிஞ்சு தான் போகும். அவிஞ்சு போகும்னா இனி அவ்வளோதான், எரியாது. விளவங்கொண்டு தமிழ் உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் நீதிமானாய் வாழ வேண்டுமா, துன்மார்க்கனாய் வாழ வேண்டுமா? கர்த்தருக்கு பிள்ளையாக வேண்டுமா, கர்த்தாக்களுக்கு பிள்ளையாக வேண்டுமா? அந்தி கிறிஸ்துக்கு பிள்ளையாண்டானாக இருக்க வேண்டுமா, இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளையாக இருக்க வேண்டுமா? தீர்மானிக்க வேண்டிய காலகட்டங்கள் வந்துவிட்டது. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் வேண்டுமா, நரகம் வேண்டுமா? மத்தேயு 25 அதிகாரத்தில் 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள். 10 கன்னிகைகள், அதாவது உத்தம புத்திரிகள். உத்தம புத்திரிகள், நம்ம பாணியில் உத்தம புத்திரிகள். வேதத்தில் 10 கன்னிகள், பரிசுத்தமான பிள்ளைகள்.
பரலோகத்துக்கு போக வேண்டும். மணமகன் வருகிறான், மணவாளன் வருகிறார், தேவன் வருகிறார், விழித்திருக்கிறார்கள். ஆனால் 5 பேர்கிட்ட என்ன இருக்குது? விளக்கும் இருக்குது, எண்ணெயும் இருக்குது. 5 பேர்கிட்ட என்ன இருக்குது? விளக்கு இருக்குது, எண்ணெய் இல்லை. ஞானம், 2 விதமான ஞானம். அவர்கள் சோர்ந்து போய் தூங்கினார்கள், காத்திருந்து தூங்கினார்கள். ஆண்டவர் வரல, எஜமான் வரல, மணவாளன் வரல. திடீரென்று மணவாளன் வந்து விட்டார். அப்போ விளக்கும் எண்ணெயும் உடையவர்கள் டப்புன்னு எழும்பி 5 பேர் எழும்பி முன்னாடி போனார்கள் தேவனை காண்பதற்கு. ஏனென்றால் விளக்கு அணைய போகிற நேரத்தில் எண்ணெய்